சிங்களத்தில் சரி பார்க்கலாம், தமிழில் சரி. 29:15. යේසුස් වහන්සේන් පිටත්ව ගලිලේ මුහුද ළඟට ගොස් කන්දට නැගී එහි වැඩහුන් සේක. බොහෝ සමුදුවේ කික්කොරුන් අන්ධයන් ගොළුවන් අබගත හා වෙනත් බොහෝ දෙනා රැගෙන යේසුස් වහන්සේ ළඟට ඇවිත් උන්වහන්සේගේ පාමුල වූ තැබුවෝය. උන්වහන්සේ ඔවුන්ට සුව කළසේක. ඒ නිසා ගොළුවන් කතා කරන බවත් අබගතයන් සුව වී ඉන්න බවත් කොරු නැගුණ බවත් අන්ධයන්ට ඇස් පෙනෙන බවත් සමූහය දැක පුදුමව ඊශ්‍රායල්ගේ දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කළෝය. ஆமென். 3 காரியத்தை உங்கள் முன்பதாக வைக்க விரும்புகிறேன். அவர் இயேசு மலையிலே ஏறினார். ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அற்புதம் பெரும்படியாக ஆண்டவருக்கு வந்தார்கள். அடுத்த வருஷம் அவர் என்ன செய்தார்களாமா? சுஸ்தம் அடைந்தார்கள். இந்த 3 காரியத்தை நாங்க பார்க்கிறோம். இயேசு என்ன செய்கிறார்? மலை மேலே ஏறுகிறாரு. இயேசு கிட்ட யார் வராங்க? குருடர், சப்பானி, செவிடர், ஊமையர், முடவர், எல்லா வியாதி போட்டுக்கோங்க. எல்லா வியாதி உள்ளவர்கள், உலகத்துல எந்தெந்த வியாதி இருக்குதோ எல்லா வியாதிகளும் என்ன செய்றாங்க? கொண்டு வந்துட்டாங்க. இப்ப அடுத்த வசனம் என்ன செய்கிறது சொல்றது? வாசிங்க 31. ஊமையர் பேசுகிறதையும் சப்பானிகள் நடக்கிறதையும் குருடர்கள் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு ஆமென். ஹalleluya, ஹalleluya சொல்லுங்க. ஆண்டவர் மலை மேலே ஏறி வந்து நிற்கிறார். இப்ப நாங்க பாரத்தை சுமந்து வந்து கொண்டிருக்கிறோம். இப்ப பாரத்தை சுமந்தவருடைய பாரங்கள் என்ன செய்கிறது? இப்ப நீங்கி கொண்டு போகிறது. ஹalleluya. இப்ப அவங்க என்ன செஞ்சாங்கன்னா மகிமைப்படுத்தினார்கள். இப்ப நாங்க இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? உங்க பாரங்களோட நீங்க வந்து இப்ப இறக்கி வைக்கிறீங்க. ஆண்டவர் என்ன செய்கிறார்? அடுத்தது உங்களுக்கு அந்த பாரங்கள் எல்லாம் நீக்கி உங்களை சுஸ்தப்படுத்தும் பொழுது, உங்களை சுகப்படுத்தும் பொழுது, உங்களை விடுதலை செய்யும்